இப்போ நான் தாய்க்கு நிகராக நினைக்கிறேன் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாம். இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாம். ராகவா லாரன்ஸ் நல்ல மனுஷனாக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், பெரிய நடிகராக இருக்கலாம், அவரை நான் பாராட்டுறேன். ஆனால் வந்த உடனே வந்து பதவிக்கு வரணும்னு நினச்சா அது தப்பு. அதனால யாரையுமே தரக்குறைவா பேசுறது முதல் தப்பு. அது ஒரு நாகரிகம் இல்லாத பண்பு. அதுவும் திராவிட இயக்கத்துல தந்தை பெரியாரு பெரிய அண்ணா வளர்த்த இயக்கம்னு சொல்லிட்டு வரம்பு மாரி பேசுறதுன்றது, நாய் பேய் அப்படின்ற பேசுறதெல்லாம் வந்து திமுகவே சிதைந்து போற சூழ்நிலையில் தான் இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. இனிமே இன்னொரு தடவை திமுகவுக்கு வாழ்க்கை கிடையாது. தொண்டர்கள் பூரா வேற மாதிரி போயிட்டாங்க. தொண்டர்களை நீங்க தொண்டர்களா வச்சிடல, அவங்களோட வந்து காசு கொடுத்து வேலை செய்யறவங்கள தான் வச்சிருந்தீங்க. அதனால அவங்களுடைய உரிமைகள் இல்லை. காசு கொடுத்தா வேலை செய்யறவங்கள தவிர அவங்களுக்குன்னு என்ன உரிமை இருக்கு? எந்த உரிமையும் கிடையாது. நீங்க அப்படி வளர்ந்த ஒரு பண்பாடு உள்ள ஒரு இயக்கத்துல நீங்க வந்து இன்னும் போயிட்டானே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் வச்சுருந்த லட்சணம் அதுதான். அதனால் நீங்கள் வந்து கொள்கையோடு இல்லை, உங்களுக்கு கொள்கையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொள்ளையடிப்பது தவிர வேறு எந்த கொள்கையும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு இப்போ மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு யாரா வருவான்னு பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தர்மம்னு சொல்கிற கூட்டணி வந்தாங்க, வேலை முடிஞ்சது. அதோடு அவங்க போகிறது போது அவங்கள போய் நக்கல் பண்ணுறதோ, கிண்டல் பண்ணுறதோ, கேவலப்படுத்துவதோ ஒரு அசிங்கமான வேலை. இப்போ ஒன்னால் நீ வந்து 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்க, புனிதமான ஆட்சி, எல்லா மக்களுக்கும் அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க வராமல் இருந்திருந்தா இந்த 57 கூட வந்திருக்காதே. அதுக்கு பிறகு எதுக்கு 27 கட்சி கூட்டணி? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திருச்சி சவுந்தரராஜன் ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ உங்களோட பேசிக்கிறது தான் வந்து பொழுது போறதே தெரியாது. அவ்வளவு விஷயங்கள் அரசியல் களத்தை வந்து தமிழக அரசியல வந்து ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆர் அவங்க கூட இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தாவேகா அப்படின்ற ஒரு பொது கட்சி வந்தது. மக்கள் அங்கீகரிச்சு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராகவா லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்க வந்து சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு நடிகராக தான் இருந்தாங்க. ஆனா நிறைய சமூக சேவைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இப்ப தாவேக்கால இணைய போறாரா என்னன்னு தெரியல. ஆனா நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து தீவிர ரஜினி ஆதரவாளர் அப்படின்னா, முன்னாடில இருந்தே ரஜினி சார் அப்படின்னா அவருக்கு ஒரு பிரியம், தனி பிரியம். திடீர்னு அவர் தாவேக்காக்கு வர போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஆனா இதுல நல்ல ஒரு மனிதர் தான். ஆனா அவங்க இப்ப தாவேக்காவுக்கு வந்தா நடிகர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை வந்துடாதா? வாஸ்தவம், நீங்க சொல்றது சரிதான். இப்ப அவர் எங்க நிக்கிறேன்றார்? திருச்சியிலையா? இல்ல, இன்னும் அந்த அறிவிப்பு அவர் கொடுக்கல. நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காரு. இது வந்து விஜய் அவ்வளவு ஜல்தியா இப்படி ஒரு திரைப்படத்துல இருந்து இன்னொருத்தரை கொண்டு வர்றதுனால ஒரு பாதிப்பு இருக்கும். நிச்சயமா மக்கள் மனசுல ஒரு பாதிப்பு. அதை ஊதி பெருக்கத்துக்கு ஆளுங்க சுத்தி நிறைய கண்டிப்பா இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு முடிவு விஜய் எடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் பூரா ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி எல்லாம் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். அதனால் இதையும் டீப்பாக வேணா அரசியல் கட்சியில் அவரை சேர்த்துக்கோலாம். ஆனால் இது காலம், இது இவ்வளோ ஏழையாக அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக திருச்சி அப்படின்றதுல திருச்சியில் வந்து அது மாதிரியெல்லாம் பண்ணி திடீர்னு பண்ணி நிறுத்தினா அங்கே வந்து அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்டா நீங்கள் விஜய் போய் நின்னாரு, சரி ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற பல்வேறு வகையான சமுதாயம் இருக்குது. என்னடா எல்லாம் வெளியிலேருந்து கொண்டாந்து இந்த மாதிரி கொண்டாந்து போடாங்களே அப்படின்ற மாதிரி லோக்கலால் யாராச்சும் நிறுத்தினா தான் நல்லது. பொதுவாக அது இல்லாமல் நம்மளால முடியும்னு அதுக்காக நிறுத்தணும்னா அது ஒரு பல பரீட்சையாக தான் இருக்கும். அதனால அது ஒன்றும் சரியா எனக்கு பண்ணல. ராகவா லாரன்ஸ் நல்ல மனுஷனாக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், பெரிய நடிகராக இருக்கலாம், அவரை நான் பாராட்டுறேன். ஆனால் வந்த உடனே வந்து பதவிக்கு வரணும்னு நினச்சா அது தப்பு. அதனால முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை அந்த நாயெல்லாம் நாங்க வந்து கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்களை இப்படி தரக்குறைவா பேசுறது இல்ல, யாரையுமே தரக்குறைவா பேசுறது முதல் தப்பு. அது ஒரு நாகரிகம் இல்லாத பண்பு. அதுவும் திராவிட இயக்கத்துல தந்தை பெரியாரு பெரிய அண்ணா வளர்த்த இயக்கம்னு சொல்லிட்டு அதுல வர்றபோது வரம்பு மாரி பேசுறதுன்றது உண்மையா கண்டிக்கத்தக்கது. நாய் பேய் அப்படின்ற பேசுறதெல்லாம் வந்து
மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மக்கள் அங்கங்கே போகிற இடத்துல அதனுடைய இப்பயே திமுகவே சிதைந்து போகிற சூழ்நிலையில் தான் இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. இனிமேல் இன்னொரு தடவை திமுகவுக்கு வாழ்க்கை கிடையாது. ஓகே. காரணம் வந்து தொண்டர்கள் பூரா வேற மாதிரி போயிட்டாங்க. தொண்டர்களை நீங்கள் தொண்டர்களாக வச்சிடல, அவங்களோட வந்து காசு கொடுத்து வேலை செய்கிறவங்கள தான் வச்சுருந்தீங்க. அதனால அவங்களுடைய உரிமைகள் இல்லை. காசு கொடுத்தா வேலை செய்கிறாங்களே தவிர அவனுக்குன்னு என்ன உரிமை இருக்குது? எந்த உரிமையும் கிடையாது. யாரும் இப்போ நாங்கள்லாம் திமுகவில் இருந்தபோது நாங்கள் தான் கேண்டிடேட்டையே செலெக்ஷன் பண்ணுவோம். தொண்டர்கள் தான் கேண்டிடேட்டை செலெக்ஷன் பண்ணி தலைமைக்கு சொன்னால் தலைமை அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் வச்சுருந்தது. அதை மாற்றி நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு அல்லது சித்தரஞ்சன் சாலையில் வச்சு ஒரு முடிவு எடுக்கிறது, இல்லை அண்ணா அறிவாலயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்றது மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அதுக்கு பேர் திமுக இல்லை, திராவிட இயக்கம் இல்லை. அதை பெரிய அண்ணா பேர் கடுமையாக கண்டிச்சிருக்காரு அந்த காலத்திலேயே. காங்கிரஸ் வந்து ஒரு கட்சி அல்லது ஒரு கம்பெனி அப்படின்னு எழுதியிருக்காரு. எழுதுனதெல்லாம் படித்தாங்கன்னா பரவாயில்ல, இவங்களுக்கு கொஞ்சம் புத்தி வரும். படிக்காத காரணத்தால் இவங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அதனால் நினச்சவங்கள நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறது அல்லது அதே மாதிரி பேசுறது, வரம்பு மீறி பேசுறது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறான காரியம். சாதாரணமாக வந்து 62 எலெக்ஷன் நினைக்கிறேன். என் வி நடராஜன் பெரிய தலைவர் திமுகவில். அவர் இதில் இந்த பூங்கா நகர தொகுதி பேசன் பிரிட்ஜில் நின்ன போது லூர்தம்மாள் சைமன் காங்கிரஸில் ஒரு மந்திரியாக இருந்தாங்க. அந்த அம்மா வந்தாங்க அப்படின்றதுனால கடற்கரையில் இந்த வெற்றி விழா கூட்டம் நடந்தது. அந்த வெற்றி விழா கூட்டத்தில் திமுகவினுடைய வெற்றி விழா கூட்டம் 50 பேர் வந்துட்டாங்கப்பா. அதனால் வெற்றி விழா கூட்டம் அண்ணா தலைமையில் நடந்தது. இப்போ பேசுகிற போது நடராஜன் என்ன சொன்னார், இது மாதிரி அமைச்சர்கள்லாம் வரம்பு மாரி தொகுதிக்குள்ளே வர்றது வந்து அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு தொகுதிக்குள்ளே வர்றதுன்றது தவறு. இப்படி வந்திருக்காங்க, அப்படி வந்தால் நாங்கள் கல்லால் அடிப்போம்ன்ற மாதிரி பேசினார். யார்? அவர். உடனே அண்ணா எழுந்துச்சார், இடைமறிச்சு முதல்ல அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு அப்புறமா பேச, இல்லைன்னா உட்காருன்ட்டார். அதே மாதிரி நடராஜன் வருத்தம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் வழியாக வந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற யோகியதை உங்களுக்கு கிடையாது. அதனால்தான் வாயில கண்ட வார்த்தை வருது. அதனால் அது உங்களுடைய தரமாக மாறி போச்சு. அந்த தரம் போயிடுச்சு. பழைய தரம் திமுக அண்ணாவினுடைய அளவில் இருந்த தரமெல்லாம் போயிடுறதுனால உங்கள் தரத்தை இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வருது. அதனால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகே. இப்போ திமுகல இருந்து நிறைய பேர் இப்படிதான் வந்து தாவேக்கா வந்து ஒழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நேத்துலாம் RS பாரதி அவர்கள் பேசினதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கவே ஜெயிக்காது, அப்படி ஜெயிச்சா நான் வந்து என்னுடைய ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன், மக்கள் வந்து கண்டிப்பா இன்னும் 6 மாசத்துல தாவேக்கா ஓட விட்டுருவேன். ஒரு பக்கம் பேய் எடுத்துக்கோலாம், அதனால தப்பே கிடையாது. இப்போ வந்து கட்சியை நீங்கள் கட்சியாகவே வளர்க்கல, கம்பெனியாக வளர்த்துட்டு அவன் கம்பெனியில் சரியா இல்லை அந்த கம்பெனின்னு வெளியில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணு, அது கட்சியா? அது கட்சியே கிடையாது, ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனியாக வளர்த்துட்டீங்க. அது ஒரு கம்பெனி ஆயிடுச்சு. அண்ணாவுக்கு பிறகு டோட்டலாக அது கம்பெனியாக படிப்படியாக மாறி வந்துடுச்சு. அதனால அதில் இருக்கிறவன் சரி இது இந்த கம்பெனி சரியில்லைன்னு அடுத்த கம்பெனிக்கு போகலான்னு வர்றான்னா நீ போய் அவங்கள தடுக்கலாம் முடியாது. காரணம் கொள்கை பற்றோட வளர்த்தா கடைசி ஆள் கூட அந்த கொள்கையோட இருப்பான். புரியுதா? நிச்சயமா கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப பெரியார் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை கொடுத்துற போது மேடையில் பேசினாரு. என்ன பேசினாரு? இந்த மாதிரி வந்து இந்த சட்டத்தை எரிப்பதன் மூலமா குறைஞ்சது 7 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம். நீங்கள் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் போய் நான் வந்து அதுக்கு புறம்பாக இல்லை, இந்த சட்டம் தவறானது, அதனால் அதை நான் கொளுத்துனேன்னு சொல்லி வழக்கை ஒத்துக்கிட்டு அவங்க தர்ற சிறைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மாத்திரம் வாங்கன்ற போது 10,000 பேர் வந்தாங்க. நீங்கள் அப்படி வளர்ந்த ஒரு பண்பாடு உள்ள ஒரு இயக்கத்தில் நீங்கள் வந்து இன்னும் போயிட்டானே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் வச்சுருந்த லட்சணம் அதுதான். அதனால் நீங்கள் வந்து கொள்கையோடு இல்லை, உங்களுக்கு கொள்கையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொள்ளையடிப்பது தவிர வேறு எந்த கொள்கையும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு இப்போ மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு யாரா வருவான்னு பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ இவ்வளோ மாதிரி 2 கட்சிகளாக இருந்து சொன்னாங்க, ரெண்டும் பெரிய கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி, ரெண்டும் பெரிய கம்பெனி தான். அது ரெண்டுமே பெரிய கம்பெனி. இன்னைக்கு 2 கம்பெனியும் வேணான்னு விட்டுட்டு அரசியலை நோக்கி மக்கள் வந்துட்டாங்க. ஒன்றும் இனிமேல் மக்களை வந்து நீங்கள் திருத்த முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டவன் கமிட் பண்ணாத அந்த இயக்கத்தில் கமிட் இல்லாமல் நமக்கு என்னடா இருக்குது, ஒன்றும் இல்லை, இதில் இவங்களுக்கு குப்பை கொட்டணும், நம்ம போவோன்னு போனால் அது போக தான் செய்வாங்க. அவங்கள ஒன்றும் உங்களால் தடுக்க முடியாது. ஓகே. இப்ப தாமு அன்பரசன் அவர்களே சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா நீங்க பனையூருக்கு போகாதீங்க, பங்காளியா நான் உங்களுக்கு சொல்றேன், டிவி கேட்க போகவே போகாதீங்க,
இப்ப தாய் கழகத்துக்கு வந்துருங்க அப்படின்ற ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. அவருக்கு அண்ணாவையும் தெரியாது, பெரியாவையும் தெரியாது. அதனால கொள்கையும் தெரியாது. அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் கொள்கை தெரிந்தால் தவிர கொள்கையை நீங்கள் வந்து அதுக்கு வந்து முதல்ல பாலபாரத்திலேன்னு படிக்கணும். அண்ணா 67ல் முதலமைச்சர் ஆகிற போது ஒரு நிருபர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் 1949 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, 18 ஆண்டுகளில் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் ஆரம்பிச்சதுலேருந்து வரல, 60 ஆண்டு கால உழைப்பில் வந்திருக்கிறோம். எனக்கு ஆரம்பத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டவன் இருக்கான்ல, ஆரம்பத்தில் முதல் இது அதுலேருந்து வளர்ந்து மெல்ல மெல்ல வளர்ந்து கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு நாங்கள் வர்றோம். அதனால் இது 60 ஆண்டு கால இயக்கம்னாரு. சா நீங்கள் உங்களால் அதெல்லாம் சொல்லவே முடியாது. காரணம் 60 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, வரலாறே தெரியாது. நீங்கள் பாவம் என்ன பண்ணுறது, ஏதோ வந்தீங்க, உங்களை வந்து இது இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து பதவியும் கொடுத்துட்டாங்க, பதவியிலே இருந்துட்டீங்க, அந்த சுகத்தையும் அனுபவிச்சிட்டீங்க, அதோட அவங்க பாணியில் என்னென்ன பண்ணணுமோ அதுலேயும் பண்ணிட்டீங்க. என்னமோ இப்போ முடிஞ்சு போச்சு. மக்கள் உங்களை எல்லாரையும் விட்டு உங்கள் தலைவரையே தூக்கி தெருவில் போட்டான். அதுக்கு பிறகு நீங்க ஏன் அது மாதிரி அலையிறீங்க? ஆனாலும் இன்னும் அவங்க வந்து அதிமுக எப்படியாவது வந்து தாவேக்க கவிழ்க்கணுன்றதுக்காக நிச்சயமா முடியாது. இவங்களால இந்த வேற யாராச்சும் வந்து ஒருவேளை விஜய் தவறு பண்ணால் கூட வேற யாராச்சும் வந்து தான் பண்ண முடியுமே தவிர இவங்களால பண்ண முடியாது. ஓகே, இனிமே அதிமுக திமுக சகாப்தமே கிடையாது, முடிந்து போன வரலாறு. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தாவேக்க கவிழ்க்கிறதுக்கு பின்னாடி பயங்கர சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காரு. அது வந்து அவருக்கு வந்து 2 பேருடைய அவர் நல்லா கிரிட்டிசிசம் பண்ணுறவர் தான். ஆனால் வந்து அதனுடைய மூலம் என்னன்றது அவருக்கு புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன், அல்லது தெரியலையா நான் நினைக்கிறேன். ஒரு இயக்கத்துக்கு கொள்கை தான் முக்கியம். அதாவது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, கொள்கைக்காக தான் ஒரு கட்சி, அந்த கட்சிக்காக தான் ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்காக தான் நிர்வாகிகள், தலைவர், மற்றதெல்லாம். கொள்கையே இல்லைன்னா நீங்கள் தலைவர் என்ன வேலை பார்க்க வர? அதனால் கொள்கைக்காக தான் ஒரு கட்சி. அது வந்து அது இல்லை. ஏதோ ஒரு கூட்டம் நடந்தது, அவங்க எம்ஜிஆர் கட்சி நடத்தினார், அதோட அவரும் கடைசியில் போகிற போது கட்சி நடத்த வேணான்ற மாதிரி தான் அவங்க உயிரில் எழுதிட்டு போயிட்டார். மறைமுகம் இன் பிட்வீன் த லைனும்பா. அவர் கடைசியில் என்ன எழுதிட்டாரு, கட்சி நடத்தினா நடத்துங்க, இல்லாட்டி அந்த சொத்துக்கள் எல்லாம் குருடர் சேவடர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்கடான்னு சொல்லிட்டாரு. இதுதான் அவர். இல்லை கண்டிப்பாக நடத்துங்கன்னு அவர் சொல்லலை, நடத்த முடியும்னு உங்கள் பேரில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் அவர் அதோடு மட்டுமல்ல, அவர் வந்து ஜெயலலிதாவை பற்றி கடுமையாக சொல்லிட்டு போயிட்டார். நான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு ஜெயலலிதா உள்ள சேர்த்து வரம்பு மீறி அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தது தப்பாக போச்சு, அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணுறா, அவனை நான் கட்சி விட்டு நீக்கிட்டேன், யாரும் அந்த அம்மாவோட தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு பிற்பாடு நீங்கள் எம்ஜிஆர் செத்துட்டாருன்ற அந்த தைரியத்தில் அவர் சிலைக்கு பக்கத்துலேயே அந்த அம்மா சிலையை கொண்டு வைக்கிறீங்க. அவர் உயிரோடு இருந்தால் வைப்பீங்களா? அவரே சொல்லிட்டாரு, நான் வரம்பு மாரி அவரையே நீக்கணும்னு டெல்லியில் லெட்டர் கொடுத்தது அந்த அம்மா. கட்சி விட்டு நீக்கணும், அவர் இப்போ அரசாங்க பதவியிலேருந்து எடுத்துடணும், என்னை போடணும்னு போய் அங்கே போய் டெல்லியில் போய் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியை வச்சுக்கிட்டு எல்லா வில்லங்கமும் பண்ணவங்க. அவங்களுக்குன்னே அவங்களுக்கு பின்னால் ஊராக சிலை வச்சுருக்காங்க. அதுவே எம்ஜிஆருக்கு பண்ணுற துரோகம் அது. அதனால் இது எம்ஜிஆர், இது அதிமுகவும் இல்லை, எம்ஜிஆர் கட்சியும் இல்லை, இது ஜெயலலிதா கட்சி, அவ்வளோதான். அவங்களுக்கு இனிமேல் சகாப்தம் முடிந்து விட்டது, இந்த மோகன வாழ்வு முடிந்து விட்டது, இனிமேல் வந்து அதை அனுபவிக்க முடியாது உங்களால். ஐயா, நீங்க சொல்ற கதை வந்து புதுசா இருக்கு. இது ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்து தான் ஜெயலலிதா அம்மையார் கிட்ட வந்து அதிமுக அப்படின்ற கட்சி வந்தது. நீங்க என் பேட்டியிலே பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இருந்து நான் இதை சொல்லிட்டு வரேனே, அவரு கொடுத்த அந்த இதையே நான் அந்த ஒரு இது மூலியமா அவருடைய உயில் காப்பியே படிச்சிருக்கிறேன். ஆச்சா, அதே மாதிரி வந்து அவர் இன்னொன்று பெரிய விஷயம் சொன்னார, இங்க இருக்குது, அந்த அந்த டேபிள் மேல ஒரு பேப்பர் இருக்கு, அதிமுக தலைமை கழகத்துல, இதுல எம்ஜிஆருடைய நினைவகத்துல இது இருக்கு, எம்ஜிஆர் கையெழுத்து போட்டதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் கையெழுத்து அவருது. இந்த மாதிரி எல்லாம் போட்டு நான் 7வது கையெழுத்தா இருக்கு, நான் ஒரு ஆள் தான் இன்னும் இருக்கிறேன் ஃபவுண்டர் மெம்பரா. இது வச்சுங்களா. இதுல என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் வந்து ஒரு நீதிபதி சந்துருன்னு ஒரு நீதிபதி, நல்ல திறமையானவர், நியாயமானவர், மக்களுக்காக இருக்கின்ற ஒரு பெரிய நீதிபதி, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நீதிபதி. அவரை வந்து எங்கள் ஊரில் நான் வந்து பெரியார் அண்ணா அரங்கம்னு ஒன்று கட்டி அது திறப்பு விழாவுக்கு அவரை போய் கூப்பிட்டேன். நான் இப்போ வர முடியல, நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் இந்த அட்டையை கொண்டாந்து கொடுத்தாங்க. இது என்னன்னா, தென்னகம் பத்திரிகையில் அதிமுக உருவான போது சட்டங்கள், அந்த கொள்கை பட்டயம் இதில் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுத்தது சந்துரு தான் என்கிட்ட கொடுத்தாரு, என்கிட்டயே கூட இல்லை. அது அதிமுகவுடைய கொள்கை பட்டயம். அதில் என்ன சொல்றாங்கன்னா, லஞ்சம் ஊழலில் சம்பாதித்த சொத்துக்கள் பறிமுதலாகி அரசுடைமை ஆக்கப்படும்னு அது ஒரு சட்டம். டெல்லியை கூட என்ன சொல்றாருன்னா, இந்த கட்டுண்டு வாழும்
பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் தான் வச்சுருந்தார். அந்த அளவுக்கு தான் தைரியமாக அந்த கட்சி இருந்தது. நீங்கள் இன்றைக்கி கண்ட நேரத்தில் போய் காலை பிடிச்சிக்கிட்டு தானே காலத்தை ஓட்டுறீங்க. உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சுயமரியாதையும் கிடையாது, தன்மானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கட்சி கொள்கையும் கிடையாது. அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டா கொள்ளை அடிக்கலான்னு போனீங்க, முடிந்து விட்டது. மோகன வாழ்வு முடிந்து விட்டது. இனிமேல் வந்து என்னத்துக்கு அலையிறீங்க? யாரை காலை பிடிச்சான்னு தெரியல. யாரு பிடிச்சது எல்லாரும் பொதுமக்களுக்கே தெரியும்ல. இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து உதயநிதி அவர்களை சொல்றாங்க, உதயநிதி எடப்பாடி எல்லா பயிலும் எல்லாரும் அப்படிதான். ஐயா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, இப்போ திமுகல இருந்து சிபிஐ வந்து விலகி போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா விஷயத்த ஆமா அறிவிச்சிருக்காங்க. சோ இனிமே கூட்டணி இல்லாம திமுகவுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு பெரிய அம்மா கேள்வி நான் இந்த இடத்துல. சொல்றது வீரபாண்டியன் ஒரு அருமையான ஆமா கொள்கைவாதி. செயலாளர். எனக்கு ரொம்ப காலமா தெரியும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கார். டெல்லிக்கு போய் அந்த ராஜா, ஸோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராஜாவெல்லாம் பார்த்துட்டு அவர் டிக்ளேர் பண்ணுறார். ஒரு கூட்டணின்றது என்னன்றதே முதல்ல இவங்களுக்கும் தெரியாது. அவங்களும் ஒரு மயக்கத்தில் இருந்துட்டாங்க. கூட்டணின்னா தேர்தலில் அது அண்ணா சொன்னதையே சொல்கிறேன். என்கிட்ட 10 அணா இருக்குது, அடுத்து இன்னொரு கட்சி இவங்ககிட்ட 4 அணா இருக்குது, யார் முஸ்லீம் லீக்கில் 4 அணா இருக்குது, கம்யூனிஸ்டில் 4 அணா இருக்குது. இதெல்லாம் சேர்த்தா ₹1 ஆகும். ₹1 மொத்தமாக ₹1 இருந்தால் தான், ம். அதாவது 1 யூனிட் ஸ்ட்ராங் யூனிட் இருந்தால் தான் நான் காங்கிரஸ் அடிக்க முடியும்னு சேர்த்தார். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அப்படின்னு ம். அவங்க லெவல்லலாம் சொல்லி அப்படி தான் சேர்த்தார். அவர் சேர்த்து காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு ஒழிச்சார். ம். ஒழிச்ச பிற்பாடு அது தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு சரி நம்மெல்லாம் சேர்ந்தோம், நம்ம வேலையை முடிச்சிட்டோம், தேனியில் முடிந்து விட்டது, இனிமேல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க போய் பாருங்கன்னு அனுப்பிவிட்டார். அதுதான் கூட்டணி. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டு கூட்டணி தர்மம்னு வச்சுக்கிட்டாங்க. அது என்ன தர்மம் எனக்கு புரியல. கூட்டணியில் என்ன தர்மம் இருக்கு? இதாங்க பிச்சை போடுறாங்களா அல்லது எதாவது இருக்கா? அதை மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்களும் சொல்லி அவங்களும் சொல்லி ஒரு மயக்கத்தை உருவாக்கி ம். அதை வந்து இவங்க பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் அவங்களையும் கூட்டாளியாக வச்சுக்கிட்டு, அவங்க தவறு பண்ணாட்டியும் கூட இந்த தவறுகளில் அவங்களுக்கும் பாகம் உண்டு. ஏன்ட்டா இவங்க தவறு பண்ணுறதுக்கு அந்த பழி அவங்களும் சேர்ந்து தான் சுமத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க, ம். வெளியில் வர்றாங்க. அவங்கள போய் இவங்க கிண்டல் பண்ணுறதோ நக்கல் பண்ணுறதோ எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். அவங்களும் சேர்த்து தான் உனக்கு இவ்வளோ ஓட்டு. ம். அவங்க வராமல் இருந்திருந்தா இந்த 57 கூட வந்திருக்காதே. ஒரு காலத்தில் திமுகவில் ஒரே ஒருத்தர் வந்த காலமெல்லாம் தெரியுமே நமக்கு. அதனால் இதெல்லாம் கிடையாது. தர்மம்னு சொல்கிற கூட்டணி வந்தாங்க, வேலை முடிஞ்சது. அதோடு அவங்க போது அவங்கள போய் நக்கல் பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ கேவலப்படுத்துவதோ ஒரு அசிங்கமான வேலை. இப்போ ஒன்னால் நீ வந்து 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்க, புனிதமான ஆட்சி, எல்லா மக்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு எதுக்கு 27 கட்சி கூட்டணி? கடைசி கட்சி வரைக்கும் விடாமல் அந்த பிரேமலதாவை போட்டு வந்து 10 சீட்டு கொடுத்து, ஒரு எம்பி சீட்டு கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்தீங்களே. எதுக்கு கொடுத்தீங்க? உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், நம்ம பலகீனமாக இருக்கிறோம், ஆபத்து வந்துடும் அப்படின்றதுனால சேர்த்திங்க. சேர்த்தும் பயன்படவில்லை. அதனால் உங்களுக்கு வந்து இனிமேல் அவங்க யாரும் வந்து இனிமேல் சேர போகிறது இல்லை. போனவங்க தான். இன்னமும் இருக்கிறவங்களும் போயிடுவாங்க, மீதியும் இருக்கிறவங்களும் போயிடுவாங்க. அதனால் உங்கள் வரலாறு முடிந்து விட்டது. இதுக்கு பிறகு நீங்கள் வந்து மதிமுகவும் வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஐயா? மதிமுக அப்படி ஒரு கட்சி இன்னமும் இருக்கா? இருக்கு. தெரியல, எனக்கு தெரியல. துரை வைகோலாம் இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, அது வேண்டியதே இல்லை. அதை போய் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ஏன்னா இப்ப ரீசெண்டா துரை வைகோ அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் யாரோ வளருவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக ஒரு காலத்தில் ஓகோன்னு வந்து அதுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணேன். மாடியில் இடம் கொடுத்து அவங்க அலுவலகம் நடத்துறதுக்கெல்லாம் இடம் கொடுத்து அவங்க ஆளுங்களுக்கு 3 மாதம் சாப்பாடும் போட்டு கிளர்க்கு வேலைக்கெல்லாம் அனுப்புனேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த கட்சி, அதாவது வைகோ ஆற்றல் மிக்க பேச்சாளர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் உருப்படாத நிர்வாகி. அதனால் கட்சியை ஒழுங்காக இருக்குது. கட்சி மற்றவங்க எப்படி நடத்துனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ணா வந்து கட்சி நடத்துகிற போது ஒரு ஆளை கூட வெளியில் போகிறதுக்கு விட மாட்டார். அப்படி போகிற சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை தடுத்து நிறுத்தி, அப்போயோ அவர் எழுதுகிற போது சொல்கிறாரு, நான் 10 11ஆக விரும்புவேனே தவிர 10 9ஆக ஒரு காலம் ஒருப்படைன்றார். சம்பத் போன போது கண்ணீர் விட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அவரை இந்த கண்ணதாசன் நெடுமாறன் மாதிரியால் தான் கெடுத்து அழிச்சிட்டு. அதுக்காக பிற்காலத்தில் சம்பத்தை வந்து சம்பத்தை எனக்கு ரொம்ப வேண்டியவர், நெருக்கமானவர், கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் பல முறை நான் தொடர்பில் இருக்கிறவங்க. பல முறை நான் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன்றார். இவங்கெல்லாம் அந்த கண்ணதாசன் நெடுமாறன் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் அவரை கெடுத்து ப்ரோவோக் பண்ணி அழிச்சிட்டு போடுது. அவர் அண்ணா கூடயே இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமையே வேற. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.